3 நாட்கள்ல வாழை திரைப்படம் செய்துள்ள வசூல் எவ்வளவு தெரியுமா? கடந்த வாரம் திரைக்கு வந்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்த திரைப்படம் என்றால் அது வாழை திரைப்படம் தான். தமிழ் சினிமாவில் முக்கிய முன்னணி இயக்குனரான மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவான இப்படத்தை அவரே தயாரித்து இயக்கியிருந்தார். பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் என தொடர் வெற்றி படங்களுக்கு பின் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்த வாழை திரைப்படமும் மக்கள் மத்தியில் சிறப்பான வரவேற்பை பெற்றிருக்கு. வாழை தான் இயக்குனர் மாரி செல்வராஜின் முதல் படமாக வெளிவந்திருக்க வேண்டும். இப்படத்தின் கதையை தான் முதலில் அவர் துணை இயக்குனராக இருந்த பொழுது எழுதியுள்ளார். தனது சிறு வயதில் அனுபவித்த பல வழிகளை மையமாக கொண்டு இப்படத்தை உருவாக்கியுள்ளார். அந்த வழிகளை திரையின் மூலம் படம் பார்ப்பவர்களுக்கும் கடத்தியிருக்கிறார். குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்சி அனைவரின் மனதையும் கலங்க வைத்திருக்கிறது. முதல் நாளிலிருந்தே பாக்ஸ் ஆபீஸில் பல சாதனைகளை படைத்து வரும் வாழை திரைப்படம் 3 நாட்கள் முடிவடைந்திருக்கும் நிலையில உலக அளவுல எவ்வளவு வசூல் செஞ்சிருக்குங்கிற ஒரு வசூல் விவரம் வெளியாகி இருக்கு. ஆமாங்க, இதுவரைக்கும் 9.6 கோடி வசூல் செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது. யாரெல்லாம் வாழை திரைப்படத்தை தியேட்டர்ல பார்த்துட்டீங்க? படம் எப்படி இருக்கு? மாரி செல்வராஜுடைய இயக்கம் எப்படி இருக்கு? மாரி செல்வராஜுடைய வாழ்க்கையில அவர் என்னென்ன கஷ்டங்கள் பட்டிருக்கிறாரு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நீங்க 100க்கு எத்தனை மதிப்பெண் கொடுப்பேன் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. தற்பொழுது மாரி செல்வராஜுடைய வாழை திரைப்படத்துடைய வசூல் விவரம் தான் வைரலா போயிட்டு இருக்கு.